அந்த கல்விக்குரிய ஸ்தானம் என்னவா இருக்கு, அதோட சேர்ந்த கூட்டு கிரகங்கள் என்னவா இருக்கு இப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகளை வந்து நம்ம கொண்டு சென்று அவர்களுக்கு மீண்டும் அந்த படிப்பின் மீது ஆர்வத்தையும் விருப்பத்தையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தர முடியும். உங்க குழந்தை படிக்கிறதுக்கு அவருடைய ஜாதகத்துல எது வலிமையா இருக்கும், எது தடையை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சு அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். திண்டுக்கல் மலைக்கோட்டை பக்கத்தில் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்து அதன் பிறகு படிக்க ஆரம்பிச்சு +2ல நல்ல மார்க் வாங்கி நீட்லேயும் நல்ல மார்க் வாங்கி மருத்துவராகவும் ஆயிட்டாங்க. அப்போ இங்கே எல்லாமே சாத்தியம்தான். வணக்கம். குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு தொடர்ந்து காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தங்களோட படிப்பில் வந்து கவனம் சிதறது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு நிகழ்வாகவே இருக்குது. பட் எல்லா குழந்தைகளும் அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு சில குழந்தைகள் கரெக்டாக படிச்சிடுறாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய கவனம் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லாமல் கவனச்சிதறல் ஏற்பட்டு இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் மீது கோவத்தை காட்டுறது, அவங்ககிட்ட வெறுப்பை வந்து உமிழ்றது, சரியாக படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு குழந்தையின் மீது மீண்டும் மீண்டும் வெறுப்பை செலுத்த அந்த படிப்பின் மீதோ அந்த கல்வியின் மீதோ அந்த குழந்தைக்கு ஆர்வம் இல்லாமல் தான் போகுமே தவிர உங்களுடைய கோபம் ஒருபோதும் அந்த குழந்தைய படிப்பின் பக்கம் திருப்பாது என்பதை அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஜாதகத்துல அந்த கல்விக்குரிய ஸ்தானம் என்னவா இருக்கு, அதோட சேர்ந்த கூட்டு கிரகங்கள் என்னவா இருக்கு இப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைகளை வந்து நம்ம கொண்டு சென்று அவர்களுக்கு மீண்டும் அந்த படிப்பின் மீது ஆர்வத்தையும் விருப்பத்தையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தர முடியும். உங்க குழந்தை சரியா படிக்கல அப்படின்னா அந்த குழந்தையோடைய புதன் எந்த அமைப்புல இருக்கு, புதன் நீசமா இருக்கா, புதனோடு சேர்ந்த கிரகங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த கோயில்கள், அதற்கு தகுந்த ஸ்தலங்கள், அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா ரொம்ப அதிக மார்க்ஸ் வாங்கலைன்னா கூட அவங்க இந்த ஃபெயில் ஆகிறது இல்லை சுத்தமாக படிக்கவே மாட்டேன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்திலிருந்து வெளியில வந்து சரி படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். புதனோடு சனி. எப்போ ஒரு ஜாதகத்துல புதன் சனி சேர்க்கை இருக்கோ அப்ப இயல்பாவே பாத்தீங்கன்னா நண்பர்களால் அந்த குழந்தையோட நண்பர் வட்டம் இருக்கு இல்லையா, அந்த நண்பர்களால் வந்து தவறுதலா வழிநடத்தப்பட்டு அந்த படிப்பை வந்து அவங்க கோட்டை விட்டுருப்பாங்க. ஒரு +1 படிக்கிற பையன் சார் 10th வரைக்கும் நல்லா படிச்சான் சார், என் பையன் ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் நல்ல ஒரு 80-85% மேல மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தான். நம்ம பையன் ஃபெயிலாம் ஆக மாட்டான், எப்படியும் நல்ல மார்க் வாங்கிடுவான், 100க்கு 100 வாங்கலனாலும் 90 மார்க் வாங்கலனாலும் 80க்கு மேல வாங்கிடுறான்ல, அவன் வந்து ஒரு ஃபெயில் கேண்டிடேட் கிடையாது, டாப் மார்க் வாங்குற பையனும் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நாங்களும் அவனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் போனோம்னா உங்கள் பையன் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தான்னா 90s 95 வாங்கலாம் சார், பட் மோசம் இல்லை அப்படிங்கிற லெவலில் டீச்சர்ஸும் வந்து எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. போவோம், டீச்சர்ஸை பார்ப்போம், பேசுவோம். அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான திருவிழா மாதிரி இருக்கும் சார். ஆனால் 10th ஸ்கூல் மாற்றி வேற ஸ்கூல், இந்த ஸ்கூலை விட கொஞ்சம் அதிகமாக பொருளாதார ரீதியாக செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்த்தோம். அதுக்கப்புறமா இந்த +1 போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவே அவனுடைய படிப்பில் சுத்தமாக கவனமே இல்லை சார். அவனுக்கு ஒரு புது நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த நண்பர்களோடு சேர்ந்து அவன் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை பார்த்தான். வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் அந்த படிக்கணும், மார்க் வாங்கணும், உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், இப்படி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லாமல் வேற ஒரு உலகத்தில் அவன் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நிறைய சில கெட்ட பழக்கங்கள் வேறு கற்றுக்கிட்டான். படிப்பில் ஃபெயில் ஆகிட்டான் சார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மனக்குறையோட வந்து ஒரு பெற்றோர் வந்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. இந்த புதனோட சனி சேரும்போது நிச்சயமா அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயாவது படிப்பின் மீது ஒரு நாட்டம் இல்லாம போய், அதுவும் குறிப்பா நண்பர்களுடைய சேர்க்கையால படிப்பின் மீது கவனம் இல்லாமல் போயிடுது. முதல்ல அவங்களை வந்து ஆசுவாசப்படுத்தி உங்க பையனுடைய ஜாதகம் தான் இங்க செயல்படுது, 10வது வரைக்கும் நல்லா படிச்ச பையன் 16வதுல கெட்டு போறாருன்னா அவருக்கு அறிவு இல்லாமலையோ இல்லை வந்து அவருக்கு நாலேஜ் இல்லாமலோ அவர் படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமலோ அவர் கெட்டு போகலை. 10வது வரைக்கும் அவர் 80% மேலே வாங்கியிருக்காரு, 16வதுல ரொம்ப குறைஞ்சாலும் 60வது வாங்கணும்ல, அப்போ எப்படி இவருக்கு வந்து மிஸ் ஆகுதுன்னா இந்த கிரகம் வந்து அங்கே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த நண்பர்களை அவர் பிரிஞ்சாலே மேக்சிமம் வந்து படிப்பில் கவனம் செலுத்திடலாம். நான் கேட்டேன், பையன் வந்து ஹாஸ்டலில் சேர்ந்துருக்காரா? ஆமாம் சார், ஹாஸ்டலில் தான் சேர்ந்துருக்காரு. ஒரு போர்டிங் ஸ்கூலில் ஒரு பெரிய பொருட்செலவு நாங்கள் சேர்த்து விட்டோம். இத்தனைக்கும் நாங்களும் உள்ளூரில் தான் இருக்கோம், ஆனால் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போர்டிங் சேர்த்து விட்டோம். பையனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான், +1 போகிறானே, அவனுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும் சொல்லி நாங்கள் சேர்த்து விட்டோம். படிப்பில் கோட்டை விட்டான்றதை தாண்டி கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டான், ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லி அவனை திருப்பி வீட்டுக்கு வர வச்சு இவங்களுடைய கவனிப்பில் படிக்க சொல்லி அந்த நண்பர்கள்ட்ட இருந்து தன்னை பிரித்து அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு மறுபடியும் படிக்க ஆரம்பித்து மறுபடியும் அந்த 80% 85% வாங்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்தார். அப்போ உங்கள் குழந்தைக்கு எது பிரச்சனையாக இருக்குது படிப்புக்கு அப்படிங்கிறத உங்கள் இந்த பையனுடைய ஜாதகம் வந்து குறிப்பிட்டு காட்டும். சிலருக்கு
நண்பர்களே வந்து வெற்றியை தருவாங்க, சிலருக்கு நண்பர்களே வந்து அவர் தவறான வழிக்கு கொண்டு போவாங்க. ஒரு சிலருக்கு குரூப் ஸ்டடி வந்து வெற்றியை தரும், ஒரு சிலருக்கு தனியா உட்காந்து படிச்சா தான் வெற்றியை தரும். எல்லாரும் ஒரே திசையில போறதுனால நம்மளும் அதே திசையில போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்க குழந்தை படிக்கிறதுக்கு அவருடைய ஜாதகத்துல எது வலிமையா இருக்கும், எது தடையை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சு அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். இவர் நண்பர்களால் சேர்ந்து அதனால வந்து கவனம் சிதறின பையன். இன்னொரு ஜாதகம் இருக்கு, அந்த ஜாதகத்துல ஒரு 4-5 பேரோட சேர்ந்து படிக்கும் போது அவர் வெற்றி பெற முடியும். அப்படி படிச்சு அவர் வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ண பையன். தனியா உட்காந்து படிக்கும் போது அவருக்கு சோர்வாகி தனியா உட்காந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி அவர் 2-3 அட்டெம்ப்ட் வந்து லாஸ் பண்ணிட்டார். ஆனா சார் எனக்கு இந்த வேலை தான் எனக்கு சரியா வரும்னு தோணுது, எனக்கு எல்லாமே தெரியுது சார், என்னால இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் விட்டு வெளில வர முடியல, எனக்கு இந்த வேலை தான் செட் ஆகும்னு தோணுது, ஆனா எனக்கு தனியா படிக்கும்போது எந்த பிரச்சனையும் தெரியல சார், நான் வந்து படிக்க முடியல அப்படிங்கிறாரு. அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது 2-3 நண்பர்களோட சேர்ந்து அதே மனநிலை உள்ள நண்பர்கள், அதாவது இவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாருன்னா அதே ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களோட சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து ஷேர் பண்ணி படிக்கும்போது அவர் நிச்சயமா ஜெயிச்சிருவாருங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கு. அப்ப நான் கேட்குறேன், உங்களை மாதிரியே ஆஸ்பிரன்ஸ் 2 பேரோட சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி படிக்கும்போது பாஸ் பண்ணிடலாமே, ஏன் சார் நான் அப்படிதான் சார் நல்லா படித்தேன் சார், அப்படி படித்து தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு போகும்போது நான் நினச்சிட்டேன் நம்ம தனியாக தான் படிக்கணும் போல், ப்ரிலிம்ஸ் எப்படி பாஸ் பண்ணிவிட்டோம், மெயின்ஸ்க்கு தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்து தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த பரீட்சையில் தோற்றுட்டேன் சார், ஒருவேளை சேர்ந்து படிச்சிருந்தேன்னா அப்படியே நான் பாஸ் பண்ணியிருப்பேன் மெயின்ஸ், ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாமே அந்த டைமில் பாஸ் பண்ணாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து நான் ஃபெயிலாக போயிட்டேன் சார் அப்படின்னாங்க. இப்போ மீண்டும் மறுபடியும் ஒரு நண்பர் குழுவோடு சேர்ந்து அமர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரியே அவர் சேர்ந்து போய் படித்து அந்த வருஷம் அவர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணார். அப்போது எந்த ஜாதகம் தனியாக படிக்கணும், எந்த ஜாதகம் குழுவோடு சேர்ந்து படிக்கணும், எந்த ஜாதகருக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா அந்த கவனம் வந்து சிதறாமல் அவர் படித்து முடிக்க முடியுங்கிறதெல்லாம் இங்கே அவங்கவுங்க ஜாதகமும் அதற்குரிய பிரசன்னமும் தான் தீர்மானிக்கும். ஒரு குறிப்பிட்ட தெய்வம் திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கல் மலைக்கோட்டை பக்கத்தில் அந்த தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தை பிடிச்சா திரும்பவும் உங்களுக்கு உங்களுடைய படிப்பில் கவனம் திரும்பும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்து அதன் பிறகு படிக்க ஆரம்பித்து +2ல் நல்ல மார்க் வாங்கி நீட்லேயும் நல்ல மார்க் வாங்கி மருத்துவராகவும் ஆயிருக்காங்க. அப்போ இங்கே எல்லாமே சாத்தியம்தான். அப்போ உங்கள் ஜாதகம் வந்து நீங்கள் யார், உங்களுக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராதுங்கிறத ஒரு கடவுளே அமைச்சு பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்த கேட்லாக். இந்த பிறப்பில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணுங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் உங்கள் ஜாதகன்றது. அந்த ஜாதகமும் அதுக்குரிய பிரசன்னத்தையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் குறிப்பாக கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் குழந்தைகள் அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஜாதகம் இருக்கும். நன்றி.